ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஒரு மனிதனுடைய வாழ்விலே தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் இருக்கும் என்று சொன்னால் அவனை தேவன் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே சொல்லப்படுகிறது ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். வேதத்திலே இதை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் ஆபிரகாமை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்படுகிறது, அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. எனவே வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுதல் ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் ஜீவனையும் கொடுக்கும் என்று சொல்லி. இங்கே ஆபிரகாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருந்தான். அதனுடைய விளைவு என்ன? நீங்கள் 24ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு நல்ல பூரண ஆயுளை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவனுக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். அது நிமித்தமாய் அவனுக்கு மகிமையும் கொடுக்கிறார். எனவே அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கரத்திலிருந்து நீங்கள் ஆசீர்வாதத்தையும் மகிமையும் ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களிடத்தில் காணப்பட வேண்டியது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.